பார்த்திபன் கனவு பகுதி 6 தொடர்கிறது. எல்லோரும் நதிக்கு பலியானார்கள். கிழவன் மேலும் சொன்னான், என் குலத்தை விளங்க வைக்க நீ ஒருத்திதான் இருக்கிறாய். உன் வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் பொன்னனை நானே கழுத்தை பிடித்து தள்ளுவேன். யுத்தத்துக்கு போ என்று. யுத்தம் என்னத்திற்காக நடக்கிறது தாத்தா? அதுதான் புரியவில்லை என்றாள் வள்ளி. யுத்தம் என்னத்திற்காகவா? மானம் ஒன்று இருக்கிறதே, அதுக்காகத்தான். எடுத்த கொடி எருது கொடிக்கு புலிக்கொடி தாழ்ந்து போகலாமா? தொண்டை நாட்டுக்கு சோழ நாடு பணிந்து போகிறதா? இந்த அவமானத்தை போக்குவதற்காகத்தான் எருது கொடி யாருடையது? இது தெரியாதா உனக்கு? எருது கொடி காஞ்சி பல்லவ ராஜாவினுடையது. சிங்கக்கொடி என்று சொல்லு, இல்லை எருது கொடிதான். நான் இன்றைக்கு பார்த்தேன் தாத்தா, தூதர்களின் கொடியில் சிங்கம்தான் போடப்பட்டிருந்தது. ஆமாம், எருது கொடியை சிங்கக்கொடியாக மாற்றிவிட்டார்கள். ஆனால் எருது பன்றியை ஜெயித்து விட்டதால் சிங்கமாகி விடுமா என்றான் கிழவன். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை தாத்தா, விபரமாய் சொல்லேன் என்றாள் வள்ளி. சரி, அடியிலிருந்து சொல்லுகிறேன் கேள் என்று கிழவன் கதையை ஆரம்பித்தான். நீ பிறந்த வருஷத்தில் இது நடந்தது. அப்பொழுது காஞ்சியில் மகேந்திர சக்கரவர்த்தி ஆண்டு கொண்டிருந்தார். அவருடைய வீர பராக்கிரமங்களை பற்றி நாடெங்கும் பிரமாதமாய் பேசி கொண்டிருந்த காலம். இந்த உறையூருக்கும் அவர் ஒரு முறை வந்திருக்கிறார். அவர் விஜயத்தின் ஞாபகார்த்தமாகத்தான் நமது மலையிலே கூட அவருடைய சிலையை அமைத்திருக்கிறது. இப்படி இருக்கும் சமயத்தில் வடக்கே இருந்து வாத்தாபியன் அரசன் புலிகேசி என்பவன் பெரிய படை திரட்டி கொண்டு தென்னாட்டின் மேல் படையெடுத்து வந்தான். சமுத்திரம் பொங்கி வருவது போல் வந்த அந்த சைத்தன்யனுடைய யுத்த களத்தில் நின்று போர் செய்ய மகேந்திர சக்கரவர்த்திக்கு தைரியம் வரவில்லை. காஞ்சி கோட்டைக்குள் சைன்யத்துடன் பதுங்கிக் கொண்டார். கோட்டையை கொஞ்ச காலம் முற்றுகையிட்டு பார்த்தான் புலிகேசி. அதில் பயனில்லை என்று கண்டு தெற்கு திக்கை நோக்கி வந்தான். நமது கொள்ளிடத்தில் அக்கறைக்கு வந்துவிட்டான். அப்பப்பா, அப்போது இந்த உறையூர் பட்ட பாடை என்னவென்று சொல்லுவேன். நமது பார்த்திப மகாராஜா அப்பொழுது பட்டத்துக்கு வந்து கொஞ்ச நாள் ஆகியிருந்தது. புலிகேசியை எதிர்க்க பலமான ஆயுதங்கள் செய்து கொண்டிருந்தார். இதற்குள் வடக்கே புலிகேசியின் ராஜ்யத்துக்கு ஏதோ ஆபத்து வந்துவிட்டது போல் இருந்தது. புலிகேசி கொள்ளிடத்தை தாண்டவே இல்லை. திரும்பி போய்விட்டான். போகும்போது அந்த கிராதகனும் அவனுடைய இராட்சச சைன்யங்களும் செய்த அட்டுழியங்களுக்கு அளவே இல்லையாம். ஊர்களையெல்லாம் சுரையாடி கொண்டு தீ வைத்து கொண்டு போனார்களாம். அதிலிருந்து மகேந்திர சக்கரவர்த்தியினுடைய புகழ் மங்கிவிட்டது. சலூக்கரின் பன்றிக் கொடிக்கு பல்லவரின் ரிஷபக்கொடி பயந்து விட்டது என்று ஜனங்கள் பேசத் தொடங்கினார்கள். இந்த அவமானத்துக்கு பிறகு மகேந்திர சக்கரவர்த்தி அதிக நாள் உயிரோடு இருக்கவில்லை. அவருக்கு பிறகு நரசிம்ம சக்கரவர்த்தி பட்டத்துக்கு வந்தார். இவர் பட்டத்திற்கு வந்ததிலிருந்து புலிகேசியை பழிக்கு பழி வாங்க பல்லவ குலத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்க வேண்டும் என்று ஆயுதங்கள் செய்து வந்தார். கடைசியில் 6 வருஷங்களுக்கு முன்பு பெரிய சைத்தன்யத்தை திரட்டி கொண்டு வடக்கே போனார். புலிகேசியை போர்க்களத்தில் கொன்று வாதாபி நகரையும் தீ வைத்து கொளுத்தி சாம்பலாக்கிவிட்டு திரும்பி வந்தார். இந்த பெரிய வெற்றியின் ஞாபகார்த்தமாக பல்லவர்களின் ரிஷபக்கொடியை நரசிம்ம சக்கரவர்த்தி சிங்கக்கொடியாக மாற்றிவிட்டார். அவர் திரும்பி வந்து இப்பொழுது 1 மாதம்தான் ஆகிறது வள்ளி. அதற்குள்ள இத்தனை நேரமும் கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்தவள், அப்பேற்பட்ட சக்கரவர்த்தியுடன் நமது மகாராஜா எதற்காக யுத்தம் செய்ய போகிறார் தாத்தா? அவருடன் சிநேகிதமாய் இருக்கலாம் என்ன என்று கேட்டாள். அடி பைத்தியக்காரி என்று கிழவன் மறுமொழி சொல்ல ஆரம்பித்தான். அப்பொழுது வீதியில் குதிரை வரும் சத்தம் கேட்டது. அந்த வீட்டின் வாசலில் தானே வந்து நின்றது. வீரபத்ர ஆசாரி என்று யாரோ அதிகார குரலில் கூப்பிட்டார்கள். உடன் கிழவன், அந்த சண்டாளன் மாரப்ப பூபதி வந்து விட்டான். வள்ளி, நீ அவன் கண்ணில் படக்கூடாது. சமையற்கட்டுக்குள் போ, அவன் தொலைந்ததும் உன்னை கூப்பிடுறேன் என்றான். வாசலில் குதிரையில் வந்திறங்கியவன் திடகாத்திரம் உள்ள யவ்வன புருஷன். வயது 25 இருக்கும். ஆடை ஆபரணங்கள் உயர்ந்த ராஜரீக பதவியை குறிப்பிட்டன. ஆசா பாசங்களிலும் மத ஆச்சாரியங்களிலும் அலைப்புண்டு உள்ளத்தை முக்கயறி காட்டியது. சேனாதிபதி வரணும் என்று சொல்லி கிழவன் வந்தவனை வரவேற்று உள்ளே அழைத்து கொண்டு வந்தான். இனிமேல் என்னை அப்படி கூப்பிடாதே. நான் சேனாதிபதி இல்லை, நான் மாரப்ப பூபதி இல்லை, நான் என் தகப்பனுக்கு பிள்ளையே இல்லை என்று கோபமாக குரலில் சொல்லிக்கொண்டு மாரப்ப பூபதி உள்ளே வந்தான். முற்றத்தில் ஏற்கனவே கிழவன்
உட்கார்ந்திருந்த பீடத்தில் அமர்ந்திருந்தான். யுவராஜா, ரொம்ப கோபமாக இருப்பது போல் தெரிகிறது. யுவராஜாவா? யார் யுவராஜா? நானா? நேற்று பிறந்த அந்த பரதை பயல் அல்லவா யுவராஜா? இளவரசர் விக்ரமசிங்கர் வாழ்க, ஜெய விஜய பவ என்று பரிகசிக்கும் குரலில் கூறிவிட்டு மாரப்ப பூபதி இடி இடி என்று சிரித்தான். சற்று பொறுத்து, அது போகட்டும் ஆசாரி, உன் சோழி என்ன தெரிவிக்கிறது, அதை சொல்லு என்றான். வீரபத்ர ஆசாரி கொள்ளு வேலை செய்ததுடன் சோதிட சாஸ்திரங்களில் வல்லவன் என்று பெயர் வாங்கியிருந்தான். சோழிகளை வைத்துக்கொண்டு அவன் கணக்கு போட்டு ஜோசியம் பார்ப்பது வழக்கம். யுவராஜா, எதற்காக இந்த பிரமை உங்களுக்கு என்று ஆரம்பித்தான் கிழவன். அந்த கதையெல்லாம் அப்புறம் வைத்துக்கொள்ளலாம். நீ ஏதாவது பார்த்தாயா இல்லையா? வெறுமன என்னை அலைக்கழிக்க உத்தேசமா? பார்த்தேன் யுவராஜா. உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டால் சொல்லுகிறேன். முக்கியமான விஷயம் சண்டைதான். அதன் முடிவு என்ன ஆகும்? இதை தெரிந்து சொல்ல முடியாவிட்டால் உன் ஜோசியத்தினால் என்ன பிரயோஜனம் என்றான் மாரப்பன்.